வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்கள் விட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அவர் சோசியல் மீடியால பதிவு பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ சோசியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லா பக்கமும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து டிவிகே சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை என்பது நடத்தியிருந்தாங்க. அந்த சமயத்துல டிவிகே உடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்ட மேடையில வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருந்தார். அவைகள் தான் இப்பொழுது சர்ச்சையாக மாறி நிற்கின்றது. ஏம்பா ஆதவ அர்ஜுனா கம்முன்னு இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த மேடையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது டிஎம்கே பல மிரட்டல்களை கொடுத்து அவரை வந்து அரசியலுக்கு வரவிடாமையே பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து நிறைய ஐடியாலஜி இருந்தது, நிறைய இருந்தது மக்களுக்கு பண்ணணும்ட்டு. பட் டிஎம்கே வந்து இப்படி பண்ணிட்டாங்க. கடைசியில ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெட் ஜெயின்ட்லயே வந்து நடிக்க போயிட்டாரு. விஜய் அவர்களால் மட்டும்தான் இது வந்து முடியும், அவருக்கு தான் அவ்வளவு மன வலிமை இருக்கு அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதற்கேற்ப அவர் ரஜினி அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அவதூறு கருத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கு நன்றி அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஸோ இது போன்ற நபர்களுக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து முதல்ல நன்றிகளை வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடியது இந்த இடத்துல வந்து சர்ச்சையாக மாறி நிக்குது. அதாவது ரஜினி அவர்கள் லாஸ்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டாருங்க. சோ மனுஷன் இந்த மாதிரி பேசின உடனே இன்னும் சோசியல் மீடியால இந்த ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸ் வாசஸ் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்ட்டு ஒரு புகைச்சல் வந்து போயிட்டு தான் இருக்கு. சோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில ஆதவ அர்ஜுனா அவர்களே நீங்க இப்படி பேசுனது சரியா அப்படின்ட்டு பல நபர்கள் இப்ப வந்து அவரை வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வருவதற்கு இன்னும் சொற்ப நாள் தாங்க இருக்கு எலெக்ஷன் வருவதற்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்தை ஏன் கொடுக்கணும், ரஜினி ஃபேன்ஸ் இப்ப எவ்வளவு குதித்து எழுவாங்க அப்படின்ட்டு பல நபர்கள் பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரீசென்ட் டைமா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ரஜினி அவர்களை வந்து நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுனா, வருத்தம் அடைய வச்சிருந்ததுன்னா நான் அதுக்கு வருந்துகிறேன், மன்னிப்பும் கேட்கிறேன். அவர் மேல வந்து எந்த பர்சனல் எதிர்ப்புகளும் எதுவுமே கிடையாதுன்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா அவருடைய பேச்சுல வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. சோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரு அந்த கொரோனா காலகட்டத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து தேர்வு செஞ்சு அரசியல்ல இறங்குறாரு. அந்த சமயத்துல வந்து கொரோனா வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடும், மக்களை சந்திக்க போனா அந்த இடத்துல வந்து மக்கள் வெள்ளம் என்பது அதிகமா குவிடுவாங்க. ஸோ அதனால என்னால மக்கள் உயிருக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து அரசியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் வந்து இப்போ இந்த சூழ்நிலையில அதை பேசி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வேற செம்ம கடுப்பாகி அவர் வேற பெரிய பக்கத்துக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் எல்லாம் போட்டு காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச வச்சுட்டாங்க. எங்க காலம் பேசாம கடைசியில் பதில் சொல்லிடுமோ அப்படின்ற மாதிரி வேற தோணுது. இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி சுத்தினாலும் இந்த நியூஸை வந்து கான்ட்ரோவர்சி ஆக்கிடுறாங்க. இதை வந்து ஓகே எடுத்துட்டு வந்து போடு, வியூஸ்க்காக போடு, ரீச் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இதை ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியா வந்து பேசி விட்டுறானுங்க. என்ன நடந்திருக்குன்னா, அதாவது த்ரீஷா அவர்களுடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல விஜய் மற்றும் த்ரீஷா அவர்கள் ரீசெண்டா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போய் கலந்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரீல் வந்திருக்கு. அந்த சமயத்துல அவங்க வந்து லைக் பண்ணிட்டாங்க அந்த ரீலுக்கு. அந்த ரீல் வேற எப்படி இருக்குன்னா, அதாவது தாலி கட்டுவது உறுதி, தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல மேல ஹெட்ல எழுதி வச்சிருக்கு. சோ அந்த ரீலுக்கு இவங்க வந்து லைக் பண்ணிருக்காங்க. அதனால த்ரீஷா அவர்களுடைய அம்மாவுக்கே இதுல வந்து விருப்பம் இருக்கு. இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு போடு வெடி குண்ட அப்படின்ற மாதிரி இப்ப வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா எப்பா டேய் என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஆனா சத்தியமா அப்படியே குழம்புது. மண்டை கிண்டெல்லாம் குழம்பி போகுது. ஒரு பக்கம் வந்து இதுதான் பெரிய பிரேக்கிங் நியூஸ்ன்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அதற்கேற்பவாறு இன்சிடென்ட் எதனா ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து த்ரீஷா அவர்கள் மேலயும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. த்ரீஷா அவர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்த்து ஒரு வீடியோ போடலாம்ல. இத்தனை பேர் வந்து ஏகப்பட்ட அவதூறு கருத்துக்கள், ஏகப்பட்ட தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ வந்து த்ரீஷா அவர்கள் உட்கார்ந்து வந்து ஏன்பா இதெல்லாம் பொய், நாங்க ரொம்ப நல்லவங்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு இருக்கோம், நீங்க இந்த மாதிரிலாம் தவறான வீடியோக்களை வந்து பரப்பாதீங்க அப்படின்ட்டு த்ரீஷா அவர்கள் வந்து வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யலாம்ல அப்படின்ட்டு பல நபர்கள் பல கேள்விகளை வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கிட்டு வராங்க. அதே சமயத்துல இதுக்கு எக்ஸாம்பிள் வேற சொல்லிட்டு வராங்க. அதாவது ஜிவி மற்றும் சாய்ந்தவி அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கினாங்க. அந்த சமயத்துல வந்து திவ்ய பாரதி அவர்களுடைய பெயர் என்பது ரொம்ப அதிகமாக அடிப்பட்டது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய டிவோர்ஸ்ல. அந்த சமயத்துல வந்து திவ்ய பாரதி அவர்கள் வந்து உட்கார்ந்து ஏன்பா அவங்களோட டிவோர்ஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி த்ரீஷா அவர்கள் வந்து இப்ப சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு அந்த நியூஸை வேற ரிலேட் பண்ணி பேசிட்டு வராங்க. இப்போ எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 23 தான் எலெக்ஷன் டேட் என்பது கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய இந்த டிவோர்ஸ் மனு என்பது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஏய் என்ன சொல்றதுனே தெரியலங்க. இந்த மனுஷனை சத்தியமா எந்த அளவுக்கு போட்டு எதிர்ப்புகளை போட்டு எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷனு. ஆனா ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து இவங்களுடைய வழக்கு விசாரணை. இது வந்து
அப்படியே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கா? அதாவது த வே ப்ராசஸ் அந்த மாரி போயிட்டு இருக்கா? இல்ல வேணுமென்ட்டே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ட்டு வேணுமென்ட்டே ஒரு சிலர் பண்றாங்களா? அப்படின்றது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது, எல்லாமே அரசியலாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தாங்க தோணுது. ஆக்டர் ஜான் விஜய் அவர்கள், த்ரிஷா மற்றும் விஜய் அவர்களுடைய இந்த வைரல் வீடியோ, அவங்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த கான்ட்ரோவர்சிக்கு வந்து சரியான ஒரு பதிலடி வந்து குடுத்திருக்காரு. ரீசென்ட்டா ஜான் விஜய் அவர்கள் வந்து ஏர்போர்ட் வந்திருக்காரு. ஏர்போர்ட் வந்தவரு அங்க இருக்கக்கூடிய பிரஸ் கண்ல வந்து மாட்டிட்டாரு. பிரஸ் வந்து எங்கிருந்து வந்து குதிப்பாங்கன்னே தெரியாது. உங்களுடைய டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அப்படின்ற மாரி, ஏய் எப்படியா நீங்க இந்த இடத்துல வந்து வாங்கியிருந்தீங்க? அப்படின்ற மாரி நம்மள யோசிக்க வைப்பாங்க. அந்த மாரி ஏர்போர்ட்ன்னு சொன்னாலே யாரு கண்ணுக்கு தெரிஞ்சாலும், ஏய் ஓகே இவரு பிரபலமானவர் போடுங்கடா மைக்க அந்த இடத்துலன்ட்டு ஆல்ரெடி ஆள் செட்டிங்கா வச்சிருக்காங்க அந்த பிரஸ் எல்லாம். கரெக்ட்டா ஜான் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போன பிறகு தூக்கி போட்டாங்க. மைக்க போட்டு, சார் இந்த த்ரிஷா மற்றும் விஜய் அவர்களுடைய இந்த இந்த சர்ச்சை, இந்த கான்ட்ரோவர்சி நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஏய் நாட்டுல வேற நியூஸே கிடையாதா? இந்த த்ரிஷா மற்றும் விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த அந்த கான்ட்ரோவர்சி மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க வேணுமோ த்ரிஷா மற்றும் விஜய் அவர்கள், த்ரிஷா மற்றும் விஜய் அவர்கள் யாருக்கு மாட்டினாலும் இதை தான் கேட்கணும் அப்படின்ட்டு இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க வேணுமோ பாதி பிரஸ். சோ அந்த மனுஷன் இங்க போனா அந்த மனுஷன் கிட்ட கூட அதே கேள்வி. ஆனா மனுஷன் சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காருங்க. சும்மா செருப்பு எடுத்து புளிச்சன்ட்டு வைக்கிற மாதிரி இந்த விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய கான்ட்ரோவர்சியை வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு ஆக்டர் ஜான் விஜய் அவர்கள். ஸோ அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா? அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு போறோம். ஸோ விஜய் அவர்கள் ஆஸ் ஒரு ஆக்டரா ஸோ மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. அவரை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும். என்னுடைய அப்ரிசியேஷன் அவருக்கு வந்து இருக்கு. அதே சமயத்துல விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்டோம்னா, அந்த மனுஷன் கொடுத்திருக்காரு பாருங்க பதிலு. அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பாருங்க. அடுத்தவனுடைய விஷயத்த பேசுறதுக்கு இங்க யாருக்கும் அருகதை கிடையாது. அதே சமயத்துல வந்து அடுத்தவனுடைய விஷயத்த பேசுறது, இதுல கூட கொஞ்சம் கூட இந்த இங்கீனமே இல்லாதவர்கள்லாம் அப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சரை வந்து அந்த இடத்துல வந்து டேடி அவர்கள் கொடுத்திருக்காருங்க. சாப்பாட்டா பரம்பரையில அவருடைய கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வெளியே பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அந்த மனுஷன் ரைமிங்கா பேசக்கூடிய அந்த இங்கிலீஷா இருக்கட்டும் எல்லாமே செம ஃபேமஸ். அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து சரியான ஒரு பதிலடி இப்ப வந்து கொடுத்திருக்காருங்க. போங்கடா நாட்டு நடப்புல ஏகப்பட்டது நடக்குதுடா, அதை கவர் பண்ணுங்கடா. ஒரு நாள் நடந்த அந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்து எதையோ ரிலேட் பண்ணி எப்பா தமன்னா பேசினாலும் ரிலேட் பண்றானுங்க, யார் பேசினாலும் எது பேசினாலும் ரிலேட் த்ரீஷா விஜய் அவர்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசி பேசியே கண்டிப்பா அவர் வந்து அரசியலை வந்து வின் பண்ணி விட்டுருவாங்க வேணுமோ. அவ்வளோ நெகட்டிவா பேசி மக்களுடைய மனசையும் மேனிபுலேட் பண்ணி விட்டுருவாங்க வேணுமோ. ஏய் போங்கடா டேய் ஏன்டா ஒரு மனுஷன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் மற்றொரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, த்ரீஷா அவர்கள் வந்து ரீசெண்டா மும்பை போயிருந்தாங்க. எதுக்கு மும்பை போயிருந்தாங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கோ ஆக்டருக்கோ இல்ல கோ ஒர்க்கருக்கோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் என்பது நடந்திருக்கு. அதுல போயிட்டு அவங்க கலந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ இதை ரிலேட் பண்ணி என்னவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாத்தீங்களா த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க பைத்தியக்காரனுங்க. ஏய் எங்கயா ஒன்னா டெல்லிக்கு போனாங்க? ஏய் எப்படியா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அவதூறு வந்து பரப்ப தோணுது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்க தோணுது. சோ அவங்க வந்து அந்த மும்பைக்கு போகும்போதே சென்னை ஏர்போர்ட்லயே பல பிரஸ் வந்து எங்க விஜய் மற்றும் உங்களுடைய இந்த இந்த வைரல் வீடியோ பயங்கர சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அமைதியா போயிட்டாங்க. சோ திருப்பி அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பியும் பிரஸ் அந்த இடத்துல வந்து எகிரி குச்சி போய் மைக்கெல்லாம் நீட்டுறதுக்குள்ள அவங்க போய் கார் ஏறிட்டாங்க. கார் ஏறி அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சோ குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். சோ அவங்களால எதுவுமே பேச முடியல. அப்ப இது உண்மைதானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து நேரடியா பதில் சொல்ல வேண்டியது தானே. ஏன் இவங்க வந்து கம்முன்னு போறாங்கோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட விவாதங்கள் கமெண்ட்ஸ் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சென்னை பெரம்பூர்ல வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொகுதியில அவர் வந்து வேட்பாளராக நிற்க போவதாக இப்போ நியூஸ் வந்து அபிஷியலா வந்திருக்கு. அதன் தொடர்பாக ஸோ பெரம்பூர்ல ஒரு இடத்துல வந்து ஏசி கூடிய அறைகள் மற்றும் மிகப்பெரிய ஒரு டென்ட் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்களுடைய தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதியாக இப்போ வந்து கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, பார்த்திபன் அவர்கள் ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் ரொம்ப சமூக கருத்துக்களை பேசியிருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் பற்றி இப்போ நிறைய பேர் வந்து பல சர்ச்சையான விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. அது என்னன்னா, ரீசெண்டா பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு மேடை ஏறி பேசியிருப்பாரு. அப்போ மேடை கீழே வந்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் மற்றும் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திபன் அவர்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு படத்துல வந்து நடிச்சிருப்பாரு வேணுமோ. அவர் என்ன பொருட்படுத்துறாருன்னா, ஐ எம் நாயுடு அப்பாயி அப்படின்றாரு. ஸோ நான் நாயுடு பையன் தான். ஸோ என்னுடைய பேர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாவே சென்னை. அதனால எனக்கு வந்து தமிழ் ஃப்ளூவெண்டா வரும். ஸோ தெலுங்கு நான் நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறேன்ற ஒரு நினைப்பு என்கிட்ட இருக்கு. பட் இப்போ இந்த சமயத்துல பேசுறேன். ஸோ அவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் வந்து பிறந்தது சென்னை. அதனால எனக்கு தமிழ் ஃப்ளூவெண்டா வரும் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாருன்னு தெரியல. நான் நான் ஒரு தெலுங்கு அப்பாயி, ஐ மீன் நான் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய உங்க ஆள் தான்பா அப்படின்ற மாதிரி சொல்ல விரும்புறாரா? அதே சமயத்துல வந்து அவர் நாயுடு அப்படின்ட்டு பதிவு பண்ணுது. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் வந்து கடுமையான விமர்சனங்களே வச்சுட்டாங்க. ஏங்க ஏங்க மேடை ஏறி இந்த நாயுடு இதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களா? இதெல்லாம் ஏன் நீங்க வந்து பதிவு பண்றீங்க? சாதி வந்து எங்களுக்கு மலத்துக்கு சமமானது. அது போன்ற ஒரு சாதி பேரை வந்து நீங்க வந்து சமூக கருத்து பேசக்கூடிய நீங்க வந்து மேடை ஏறி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா அப்படின்ட்டு பல விவாதங்களை வந்து எழுப்பிட்டு வராங்க பார்த்திபன் அவர்களை பற்றி. எனிவேங்க நல்லது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற அரசியல் சம்பந்தப்பட்டு, நடிகர்கள் சம்பந்தப்பட்டு
வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.